வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னையிலேருந்து வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங், ஒரு பிகினர் இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து நாலேஜை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்மளுடைய அப்ரோச்சஸ்ஸு. ஸோ அந்த அப்ரோச்சஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஸ்டார்டிங் எடுத்த உடனே இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அதுதான் வந்து ஒரு பேஸே. கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து எப்படி ரீட் பண்ணுறது, இப்போது இந்த பேஸ்லேயே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கிரிப்டா சிப்லா, ஓகே, இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே க்ரீன் கலரில் கேண்டில் அப்படின்னா பை, ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா செல். இப்படி தான் வந்து ஜென்ரலாக கேண்டில் ஸ்டிக்ஸ் தியரியில் வந்து நம்ம எடுத்தோன்னே படிக்கிறது இதுதான். க்ரீன் கேண்டில்னா பை, ரெட் கேண்டில்னா செல். ரொம்ப பேசிக் நான் போகலை. ரொம்ப பேசிக்னால் இந்த கேண்டிலோட ஹை என்ன, லோ என்ன, க்ளோஸ் என்ன, அதுக்குள்ளே நான் போகலை. ஜென்ரலாக க்ரீன் கேண்டில்னா பை, ரெட் கேண்டில்னா செல்லு. கரெக்டாக? ஸோ இந்த அடிப்படையிலேயே வந்து தப்பு இருக்குது. ஓகேவா? இது என்ன தப்பு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். க்ரீன் கேண்டில்னா பை, ரெட் கேண்டில்னா செல். ஓகேவா? க்ரீன் கேண்டில்னா பை, ரெட் கேண்டில்னா செல். ஸோ இப்படி புரிஞ்சுக்கிறது தான் வந்து தப்பு. இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே படிக்கிறது என்ன அப்படின்னா, ஏ ஃபார் அப்படின்னு சொன்னாலே, ஏபிசிடி படித்ததுக்கப்புறம் ஏ ஃபார் அப்படின்னாலே ஆப்பிள் அப்படின்னு தான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் ஏ ஃபார் ஆர்மி இல்லையா? ஏன் ஏ ஃபார் ஆண்ட் இல்லையா? ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஆண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம், பிடிச்ச விஷயம். ஆப்பிளை காட்டிலையும் ஆண்ட்டுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானியா? ஏர் இருக்கு இல்லையா, ஏர் காற்று அப்படிங்கிறதும் ப்ரியாரிட்டி ஜாஸ்தி தானே. ஸோ இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் ஏ ஃபார் ஆப்பிள்? அப்போ எப்போ நம்மக்கிட்ட கொஸ்டின் ஏ ஃபார் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்பிள் தான் வரும். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு பிச் பண்ணது, ஸ்டார்டிங் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஏ ஃபார் ஆப்பிள்னு ரெஜிஸ்டர் ஆனாலும் எப்போவுமே ஏ ஃபார் ஆப்பிள், யார் கொஸ்டின் கேட்டாலும் ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிறத வரும். அதே மாதிரி தான் நமக்கு ஸ்டார்டிங் எடுத்த உடனே க்ரீன் கேண்டில்னா பை, ரெட் கேண்டில்னா செல் அப்படின்னு நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆன ஒரே காரணத்தினால தான் நம்மளுடைய பொசிஷன், நம்ம வாங்கின பொசிஷனுக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்தால் நமக்கு அந்த ஃபியர் அப்படிங்கிறது வருது. FEAR, ஃபியர். ஓகேவா? அப்போ ஃபியர் வர்றதுக்கு காரணமே அடிப்படை. ஸோ இந்த அடிப்படையை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறையா வேலை பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேஸ்லேருந்து, ரொம்ப பேஸ் கிடையாது, ஓகேவா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு கேண்டிலில் ஒரு பேஸ்லேருந்து அப்படியே வந்து நாலேஜ் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ். ஓகேவா? யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ். சிலர் சார்ஜ் பண்ணுங்கள் சார், சார்ஜ் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டாங்க. நான் சார்ஜ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரீ தான். ஓகேவா? ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும், அது எஃபெக்டிவாக இருக்கணும்.
எஃபெக்டிவாக இருந்தால் தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இது எஃபெக்டிவாக இருக்குமா? ஃபஸ்ட்டு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதை சொல்லி கொடுக்குறவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். இப்போ அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரும். எதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாமேனா இப்போ ஒரு ப்ரைஸ் மேலே போயிருக்குன்னா இவன் ஏன் போனான், ஒரு ப்ரைஸ் கீழே வருதுன்னா இவன் ஏன் கீழே வரான், இவன் ஏன் மேலே போகிறான், இவன் ஏன் கீழே வரான், இந்த மாதிரி எல்லா நுணுக்கங்களும் நம்ம ஃபுல்லாக அடாப்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் வரும். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் நமக்கு தேவை. மார்க்கெட்டில் கான்ஃபிடென்ஸ் தேவை, பட் அதை விட ஓவர் கான்ஃபிடென்ஸும் தேவை தான். சில பேர் வந்து இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக போவாங்க. சரியா? சிஸ்டமேட்டிக்காக போகும்போது என்னென்னா சம்பாதிக்க முடியாதானா சம்பாதிக்க முடியும், பட் சிஸ்டமேட்டிக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா இட் வில் டேக் டைம். உங்களால் வந்து வீக்லி ப்ராஃபிட் மந்த்லி ப்ராஃபிட் எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அந்த சிஸ்டமை அப்படியே ஒபே பண்ணி ஒரு குவார்ட்டர்லியில் ஒரு இன்கம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு பொறுமை இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் சொல்லிட்டேன், அடிப்படை ரெட்டுன்னா செல்லு பயந்து இருக்கிற பொசிஷன்லேருந்து வெளியே வருவாங்க, ஏதாச்சும் ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேசிக் வேணுமா, இல்லை ஓரளவுக்கு எனக்கு பேசிக் தெரியும்னா எனக்கு பேசிக் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கு மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இந்த ஸ்கிரிப்ட் நான் வச்சுட்டேன். இந்த ஸ்கிரிப்டை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நேற்று இது வந்து 13th மே மார்க்கெட் வந்து மேலே போகுது, அப்படியே கீழே வருது, அப்படியே மேலே போகுது. திடீர்னு ஒரு 1:30 மணிக்கு மேலே இவன் வந்து ஆக்சுவலி டாப் கெய்னரில் இருந்தான். சிப்லா 1:30 மணிக்கு மேலே அவனோட கெயின் எல்லாம் ஒரே 5 நிமிஷத்தில் எரேஸ். 5 நிமிஷம் 1:30 மணிக்கு கம்ப்ளீட் எரோட். இப்போ இது ஏன் எரோடு அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது. ஃபண்டமெண்டலாக ஏதாவது ஒரு நியூஸ் ஏதாவது ஒன்று அப்படிங்குவாங்க. பட் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கலை வச்சு தான் ஃபண்டமெண்டல் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய பிலீஃப். ஏன் அப்படின்னா நான் பார்த்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம் எல்லாமே வந்து டெக்னிக்கலை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அடுத்தது தான் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது உள்ளே வருது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏன் வந்து ஒரே 5 மினிட்ஸில் இவன் ஏன் கீழே வந்தான்? ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே ஆன்சர் தெரியணும். பட் மெயினாக இது மெயின். இந்த இவ்வளோ பெரிய கேண்டிலுக்கு என்ன ஆன்சர்? வாட் இஸ் தி ஆன்சர்? அதே மாதிரி தான் நிஃப்டி நேற்று வந்து அத்தனை பாயிண்ட் 500 பாயிண்ட் ரேலி எடுத்துகிட்டு நேற்று எடுத்த கெயின் எல்லாம் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 80%, 400 பாயிண்ட்ஸ் டவுன். என்ன ரீசன் கேட்டால் மற்றவங்க எல்லாரும் மேனிப்புலேஷன், எஃப்ஐஎஸ் ஏமாற்றிட்டான், டிஏஎஸ் ஏமாற்றிட்டான், ட்ரேடிங்கில் இப்படித்தான் ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் வரும். பட் இங்கே யாரையும் ஏமாற்றலை. அதுதான் உண்மை. நமக்கு அந்த நாலேஜ் இல்லை, நம்ம அதுக்கான கரெக்டான அப்ரோச் நம்ம எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை பற்றியும் நான் இதே வீடியோவில் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அது ரெண்டுமே சிமிலர் பேட்டர்ன் தான். அது என்னென்ன சொல்லிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பார் ரிப்ளையில் இந்த கேண்டில் வைக்கிறேன். ஓகேவா? இந்த கேண்டில் நான் பார் ரிப்ளை வச்சிட்டேன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேண்டில் நான் வைக்கிறேன் பார் ரிப்ளை. இப்போது இந்த கேண்டில் பார் ரிப்ளை இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து 2 லைன் தெரியுதா? இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். இது என்ன அப்படின்னா இது ரெட் கலராக இருக்குது. ஓகேவா? ரெட் அப்படின்னா
இது வந்து மெகா சைக்கிள். ஓகேவா? மெகா சைக்கிள் லைன், இதுதான் மெகா சைக்கிள் லைன். இப்போ நான் வந்து மெகா சைக்கிள் லைனில் மார்க்கெட் வந்து நிற்கிது. எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு. 1:30 அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ செஷன் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மெகா சைக்கிள் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வந்து அதானி போர்ட் காட்டியிருப்பேன். சேம் பேட்டர்ன். மெகா சைக்கிள் ஓப்பனிங், மெகா சைக்கிள் 1:30. ஸோ இந்த மாதிரி கரெக்டான டைமுக்கு மெகா சைக்கிள் இருக்கும்போது அது அதோடைய வேலையை காட்டும். ஓகேவா? இப்போது நான் ஒரு பார் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோன்னு என்ன வருது அப்படின்னா ஒரு க்ரீன் கேண்டில் வருது. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். இதே கேண்டில் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வாட் இஸ் தி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா, மெகா சைக்கிளை இவன் பிரேக் பண்ணுறான். தெரியுதா? இவன் பிரேக் பண்ணி இம்மீடியட்டாக ரிஜெக்ஷன். இது இந்த இடம் இருக்கும்போதே இது வந்து ரிஜெக்ஷன் கேண்டில். சிம்பிள். ப்ரைஸ் ஆக்ஷன் வித் சைக்கிள். ஸோ மெகா சைக்கிளோட ரிஜெக்ஷன். பத்தாவதுக்கு வந்து இங்கே ஒரு டாட் இருக்கும், இங்கே ஒரு ரெட் கலர் டாட் இருக்கும். ஸோ அதோடைய அந்த ரிஜெக்ஷன், இந்த ரிஜெக்ஷன் தான் வந்து இந்த ஒரு கம்ப்ளீட் பெரிய ஃபாலுக்கான ரீசன். இந்த கேண்டில் மட்டுமே 2%. ஒரு ஸ்கிரிப்ட் 2% 5 நிமிஷத்தில் விழுகுது இவ்வளோ பெரிய வால்யூமில். அப்படின்னா ஏன்? வாட் இஸ் தி ரீசன்? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம டெக்னிக்கலாக நம்ம டெக்னிக்கலாக இருக்கோம்னு அர்த்தம். சும்மா ஹேமர் வந்தால் பை, இப்போ உதாரணத்துக்கு ஹேமர் வந்தால் பை கான்செப்ட் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஹேமர் வந்து திரும்பி ரிவர்சல் ஹேமர் வந்தால் செல். அப்போ நீங்கள் இங்கே வாங்குவீங்க, இங்கே செல் பண்ணுவீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க, இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ ஒன்லி கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு மட்டும் மார்க்கெட்டை ரீட் பண்ணால் பத்தாது. மார்க்கெட்டில் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் இதை காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த சிப்லா இவ்வளோ 2% வித்தின் 5 மினிட்ஸ் விழுந்ததுக்கான ரீசன். ஒரு சைக்கிள், அது டபுள் சைக்கிளில் இருக்கும்போது டைமிங் எய்தர் மார்னிங் ஆர் இம்பார்ட்டன்ட் டைமிங் 3 PM கூட வச்சுக்கலாம், 1:30 இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆச்சுன்னா நேராக அது அடுத்த சைக்கிளுக்கு போய் ஆகணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான தியரி என்னையை பொறுத்த வரைக்கும். பட்டு நீங்கள் நார்மல் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏன் என்னன்னே புரியாது. ஓகேவா? ஸோ இது வந்து சிப்லா. நெக்ஸ்ட்டு நிஃப்டி. நேற்று ஏன் நிஃப்டி காலையில் விழுந்தானா அது ஏன் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நிஃப்டி சார்ட் வைக்கிறேன். இது வந்து நிஃப்டியோடைய சார்ட்டு. இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு கேண்டில் வைக்கிறேன். நிஃப்டி சார்ட்டு ஃபஸ்ட்டு கேண்டில். ஏன்னா நேற்று நிஃப்டி ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து தான் கம்ப்ளீட்டாக வந்து விழுந்தான். கரெக்டாக? ஸோ அது ஏன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வைக்கிறேன். இதுதான் நிஃப்டியோடைய சார்ட். ஓகேவா? நிஃப்டியோடைய சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து மெகா சைக்கிள். கரெக்டாக? எங்கே இருக்குது மெகா சைக்கிள்? இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். இதுதான் வந்து மெகா சைக்கிள். ஸோ நேற்று 3 மணிக்கு ஒரு மெகா சைக்கிள்லேருந்து இன்னொரு மெகா சைக்கிளுக்கு ட்ராவல் பண்ணிட்டான். ஸோ இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷு. இந்த ஃப்ரெஷ்ஷு அப்படின்னா இங்கே தான் கிட்டக்க இருக்குது மெகா சைக்கிள். அப்போ அவன் இங்கே பிரேக் ஆகிட்டானா நேராக ரொம்ப பெரிய ரேலி. கரெக்டாக? அதே இந்த 2 சைக்கிளுக்கு இப்படி போய் இப்படி ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் நடந்திருக்கும். இது நேற்று நிஃப்டியோடைய பார் ரிப்ளை. நான் ஒரு பார் ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார், வெரி ஃபஸ்ட்டு பார் நான் சொன்ன மாதிரியே இப்படி மேலே போய் ஒரே ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் தான் வந்து நேற்று நிஃப்டி சைக்கிள் 2 சைக்கிள் மார்னிங் செஷன், 2 சைக்கிள் மார்னிங் செஷன் அப்படின்னா யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட மார்க்கெட், எப்பேற்பட்ட குட் நியூஸ் என்னவாக இருந்தாலும் அவன் அடுத்த சைக்கிளுக்கு கீழே வந்து தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ரீசன். ஓகேவா?
ஸோ இதுதான் நிஃப்டி நேற்று ஏன் விழுந்துச்சுங்கிறதுக்கு ரீசன். சரி, இந்த ரீசனை வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவாக டெக்னிக்கல் அனலிசிஸை எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி என்னோடய வரப்போகிற வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ ப்ராப்பராக எனக்கு வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து இந்த சீரீஸ் வந்து இந்த நாலேஜ் ஷேரிங் சீரீஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னா இந்த சீரீஸை நான் போஸ்ட்போன் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.